எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேரர்களை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த திருசக்தி ஜோதிட நிலையத்தின் தலைவர் திரு வையாபுரி ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கோகுலமணி. நான் காண்பிலிருந்து வர ஸ்ரீ அகஸ்திய ஜோதிட நிலையம். 27 நட்சத்திரக்காரங்களும் வளமா வாழ்வுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போறேன். இப்ப கேதுவோட நட்சத்திரமாகிய அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்தவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்கடி கொள்ளு சாப்பிடணும். அதே மாதிரி அவங்க மொச்சை சாப்பிடணும். வழிபாடு பண்ணணும். மொச்சை வந்து அவங்க எப்போ சாப்பிடணும் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பா மொச்சை எடுத்துக்கணும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி பரணி பூராடம் வர அன்னைக்கும் அவங்க வந்து மொச்சை சாப்பிடலாம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு வந்து பிரசாதமா இந்த மொச்சையை வந்து வேக வச்சு இனிப்பாவோ இல்லை போட்டோம். ஏன்னா இனிப்பா செய்து கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. அப்படி வச்சு கும்பிடும் போது அவங்களுக்கு வந்து தனப்பிராப்தி நல்லா இருக்கும், வளமா வாழலாம். அடுத்தது வந்து பரணி பூராட நட்சத்திரக்காரங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கோதுமையை வந்து உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி சிவன் வழிபாடு செய்வது சிறப்பு, சூரியன் வழிபாடு செய்வது சிறப்பு. இவங்க என்னைக்கு அந்த கோதுமையை வந்து உணவா எடுத்துக்கணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா கோதுமை உணவு எடுத்துக்கணும். கோதுமையில செய்த ஏதாவது ஒரு உணவு வந்து சாப்பிடணும். அதே மாதிரி சூரியன் நட்சத்திரம் வரக்கூடிய கிருத்திகை உத்திராட அன்னைக்கும் இந்த கோதுமையை வந்து உணவா எடுத்துக்கிறது வந்து அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அதுக்கடுத்தது வந்து கிருத்திகை உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து அரிசியில உணவு எடுக்கணும். அது அப்புறம் பார்வதி வழிபாடு பண்ணணும். இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா திங்கட்கிழமை பண்ணணும். அதே மாதிரி சந்திர நட்சத்திரம் நாட்கள்ல, அதாவது ரோகிணி திருவோணம் அன்னைக்கு கண்டிப்பா வந்து அரிசி சார்ந்த உணவு எடுத்துக்கணும். பார்வதி வழிபாடு இதை அவங்க சிறப்பாக. அடுத்தது வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் அவங்க வந்து துவரை உணவு எடுத்துக்கணும். முருகன் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி அவங்க செவ்வாய்க்கிழமை இதை எடுத்துக்கணும். செவ்வாய் நட்சத்திரம் வர அன்னைக்கும் இதை எடுத்துக்கணும். செவ்வாய் நட்சத்திரம் வந்து சித்திரை அவிடம் மிருகஸ்ரீகம் அன்னைக்கு இதை வந்து அவங்க உணவா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகஸ்ரீசம் சித்திரை அவிடம் அவங்க வந்து உளுந்துல செய்த ஏதாவது ஒரு உணவு, உளுந்து வடை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணணும். இவங்க என்னைக்கு இந்த இதை பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை ராகுகாலம் இல்ல ராமோட நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சமயத்தன்னைக்கு இந்த உளுந்துல செய்த உணவும் அதே மாதிரி துர்கை வழிபாடும் பண்ணிட்டு இவங்களுக்கு சிறப்பு. அதுக்கடுத்தது வந்து திருவாதிரை சுவாதி சமயம் இவங்க வந்து கடலை பருப்புல செய்த உணவும் அதே மாதிரி குரு வழிபாடும் செய்யறது சிறப்பு. இவங்க என்னைக்கு அதை பண்ணணும் அப்படின்னா வந்து வியாழக்கிழமை கடலைப்பருப்பு உணவு எடுத்துக்கணும், குரு வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி குரு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள், அதாவது வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி வர அன்னைக்கு இந்த கடலைப்பருப்பு உணவு எடுத்துக்கணும், குரு வழிபாடு செய்யணும். இது உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவங்க வந்து எள் உணவு எடுத்துக்கணும், காவல் தெய்வ வழிபாடு பண்ணணும். இதை என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை பண்ணலாம். அதே மாதிரி பூசம் அனுசம் உத்திரட்டாதி வர அன்னைக்கும் இந்த எள் உணவு எடுத்துக்கலாம், காவல் தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை பயிர உணவா எடுத்துக்கணும், பெருமாள் வழிபாடு பண்ணணும். இது வந்து அவங்க புதன்கிழமை பண்ணணும். அதே மாதிரி புதன் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் இதை பண்ணணும். எப்போ அப்படின்னா வந்து ஆயிரம் கேட்டை ரேவதி அன்னைக்கு இதை பண்ணலாம். அடுத்தது வந்து ஆயிரம் ரேவதி கேட்டையில பிறந்தவங்க வந்து கொள்ள வந்து உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி விநாயகர் வழிபாடு பண்ணணும். இதை வந்து அவங்க என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். அதே சமயம் வந்து கேது நட்சத்திரம் வரக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் அந்த நாட்களையும் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அதுக்கடுத்தது வந்து 27 நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பா என்ன மாதிரி வந்து அணிகலன்கள் அவங்க வந்து ஆபரணங்கள் அணியலாம், அதனால அவங்களுக்கு வந்து தனப்பிராப்தி நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது என்னங்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வைரத்துல ஏதாவது ஒரு ஆபரணம் அணியறது வந்து அவங்களுக்கு வந்து தனப்பிராப்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க வந்து ரோஸ் கோல்டு சொல்லிட்டு ஒரு மெட்டல் இருக்கு, அதுல ஆபரணம் வந்து அணியறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரங்க என்ன இது பண்ணணும் அப்படின்னா கூலிங் கிளாஸ் கண் கண்ணாடி கண்டிப்பா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க போடணும். அவங்களுக்கு பவர் இல்லைங்கிற பட்சத்துல கூலிங் கிளாஸ் தான் போட்டுக்கலாம். அது அவங்களுக்கு வந்து அவங்க
தனப்பிராப்தியை அதிகப்படுத்தும். அதுக்கடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மல் கண்டிப்பா அணியிறது. பெண்களா இருந்தா கம்மல், ஆண்களா இருந்தா கடுக்கல் அணிஞ்சுக்கிறது அவங்களுக்கு அந்த தனப்பிராப்தியை கொடுக்கும். அடுத்தது மிருகசீல நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா செயின் போட்டுக்கிறது அவங்களுக்கு நல்ல தனப்பிராப்தியை இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன அணியலாம் அப்படின்னா வாட்ச் அணிஞ்சுக்கிறது அவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரங்க இரும்புல செயின் இப்போ ஸ்டைலிஷா நிறைய இரும்புல செயின் ஸோ அந்த மாதிரி வாங்கி அணிஞ்சுக்கலாம். அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க மோதிரம் அணிஞ்சுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அதே மாதிரி ஆயுத நட்சத்திரக்காரங்க பெல்ட் அணிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது மகம் நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கங்கணம். கங்கணம்னா நம்ம இந்த கையில மஞ்சள் கை கட்டுவாங்க இல்லையா, அந்த திருவிழாக்கள் எல்லாம் அந்த மாதிரி அவங்க கட்டிக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அடுத்தது பூரி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ணான் கயிறு கட்டிக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை அருகப்படும். அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரங்க மோதிரம் அணிஞ்சுக்கலாம், நெய் பாலிஷ், பெண்களா இருக்க வச்சுக்கிட்ட நெல் பாலிஷ் வச்சுக்கலாம், அது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அடுத்தது ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெண்களா இருந்தா வளையல் அணிஞ்சுக்கலாம், ஆண்களா இருந்தா காப்பு அணிஞ்சுக்கலாம், ஸோ அது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரங்க தங்க ஆபரணத்தை திலக வடிவத்துல இருக்கிற மாதிரி, திலகம்னா நம்ம இந்த பொட்டுல திலக வடிவம்னு சொல்லுவாங்க, அந்த வடிவத்துல தங்க ஆபரணம் ஏதோ ஒண்ணு அணிஞ்சுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க ஈட்டி வடிவுல ஆபரணம் செஞ்சு போட்டுக்கிறது அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அப்புறம் விசாக நட்சத்திரக்காரங்க தாமரை வடிவத்துல மோதிரம் செஞ்சு போட்டுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆயுத வடிவல்ல ஆபரணம், ஆயுதம்னா இந்த ஈட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயுத வடிவில் அவங்களுக்கு ஆபரணம் செஞ்சு கொடுக்கிறது சிறப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க பாக்ஸ் இல்ல பூட்டு வடிவில் ஹேண்டாக்கு இல்ல பர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அடுத்தது மூல நட்சத்திரக்காரங்க வெள்ளி ஆபரணம் ஏதோ ஒன்று போடணும், அதுல குட்டி குட்டியா அந்த மழை துளிகள் இருக்கு இல்லைங்களா, அதை இப்போ எந்த ஆபரணத்தையும் அந்த மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி போட்டுக்கிறது அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அடுத்தது பூராட நட்சத்திரக்காரங்க யானை வடிவத்துல ஒரு மோதிரம் செஞ்சு போட்டுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரங்க கல் வளையல் போட்டுக்கலாம், பன்னீர் ரோஜா வச்சுக்கணும், இதெல்லாம் அந்த தனப்பிராப்தியை அதிகப்படுத்தும். அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரங்க கம்மல் மாட்டோட போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை அதிகப்படுத்தும். அடுத்த நட்சத்திரக்காரங்க வாட்ச் கட்டிக்கிறது, அதே மாதிரி திராட்சை கொத்து வடிவுல கீச்சேன் அந்த மாதிரி வச்சுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரக்காரங்க ஐம்பொன் கொலுசு போட்டுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை அதிகப்படுத்தும். அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா கொலுசு போட்டுக்கலாம், அதே மாதிரி செருப்பு கண்டிப்பா போட்டுக்கிறது அவங்களுக்கு சிறப்பு. உத்திரட்டாதி இவங்க வெள்ளி இல்ல டைமண்ட்ல மோதிரம் போட்டுக்கிறது அவங்களுக்கு தனப்பிராப்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க பெண்களா இருக்கும் பட்சத்துல ஹேர் கிளிப்பு இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுல குதிரை வடிவுல யூஸ் பண்ணலாம். ஆண்களா இருக்கும் பட்சத்துல ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஹெல்மெட் டிவிஎஸ் கம்பெனியோட ஹெல்மெட் வாங்கி போடலாம், ஏன்னா அதுல குதிரை சிம்பிள் இருக்கும், ஸோ அது அவங்களுக்கு தனப்பிராப்தியை அதிகப்படுத்தும். அதுக்கடுத்தது நம்ம எப்போ போல பார்க்கக்கூடிய எண்ணியல் இந்த நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் நம்ம இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம், இல்லை நோட்டில் பல தடவை எழுதிக்கலாம், இல்லை மந்திரம் மாதிரி பல தடவை சேன் பண்ணலாம். ஆனால் இந்த நம்பரை ஒட்டுக்கா சொல்லக்கூடாது, தனித்தனி நம்பராக சொல்லணும். அப்படி சொல்லும்போது நம்ம என்ன ப்ராப்ளத்துக்காக சொல்லணுமோ அதுக்கான நிவர்த்தி கிடைக்கும். யாருக்கு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா புதனோட லக்னம், மிதுன லக்னம், மிதுன ராசி, கன்னி லக்னம், கன்னிராசியில பிறந்தவங்களுக்கும், ஆயிரம் கேட்டே ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும், புதன் ஹையஸ்ட் டிகிரி இருக்கவங்களுக்கும், புதன் பக்வதமும் பெற்றவங்களுக்கும், புதன் திரிய விபதியா யோகாதிபதியா கர்ணாதிபதியா வரவங்களுக்கும் உடனடியா ஒரு நாள் 2 நாளே ரிசல்ட் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும், கொஞ்சம் லேட் ஆகும், கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒரு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, வழக்குல நான் வெற்றி பெறணும் அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு நியாயமா அவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. என்ன நம்பர் அப்படின்னா 45488404. இந்த நம்பர் அவங்க நான் சொன்ன மாதிரி தான், இடது கை இல்லை இடது கால், இல்லாட்டி பேப்பர்ல பல தடவை எழுதிக்கலாம், நம்ம அந்த மாதிரி பல தடவை சான் பண்ணலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த
வழக்குல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கலாம், பண தேவைக்காக என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 3 4 4 5 1 இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது குழந்தையாவது படிக்கிறது, இப்போ எக்ஸாம் டைம்ஸ் அவங்க நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பேரண்ட்ஸும் இருக்கும். ஸோ அதுக்கான எண் என்ன அப்படின்னா 220 இந்த நம்பர் வந்து படிப்புக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து தொழிலில் வந்து எனக்கு நிறைய வாடிக்கையாளர் வரணும், என்னோட தொழில் வந்து நல்லா என்ன சொல்றது லாபம் பெறணும் அப்படின்னு நினைக்கிற அதுக்கான எண்கள் என்ன அப்படின்னா 64615172 இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தொழிலில் நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, அதன் மூலமா லாபம் கிடைக்கும். அடுத்தது வந்து ஜென்ரலா கால் வலி இருக்கு அப்படின்னு வயசானவங்களுக்கு கால் வலி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 425 இந்த நம்பர் எழுதிக்கலாம், இல்லை அவங்க எடுத்து எழுதிக்கலாம், எழுதிக்கலாம் நோட்டில் சில தடவை எழுதும்போது அவங்களுக்கு கால் வலி வந்து நேச்சுரலாக டெம்பரரியாக வந்துன்னா தானாக ரெடி ஆகும், இல்லைன்னா அதுக்கான சரியான மருந்து இல்லை மருத்துவர் கிடைப்பாங்க, அதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து ரெடி ஆகும். எனக்கு இந்த வார்த்தை அனைவருக்கும் நன்றி.